சின்ன கதை தான். முடிவில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. பார்த்துட்டு லைக் போடுங்க. ஒரு பெரிய ஜமீன்தாருக்கு 28 வாரிசுகள் இருந்தாங்க. அவங்களில் பாதி பேருக்கு மேலே சோம்பேறிங்க, ஊதாரிங்க, உழைக்க மாட்டாங்க, தூங்க மூஞ்சிங்க. ஜமீன் என்ன பண்ணார், அந்த 28 வாரிசுகளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டார். சோம்பேறி வாரிசுகள் என்ன பண்ணாங்க, 8 பிள்ளை 10 பிள்ளைன்னு பெற்று குடும்ப மக்கள் தொகையை பெருக்கினாங்க. ஆனால் நல்ல புத்திசாலி வாரிசுகள் ஒத்த பிள்ளை 2 பிள்ளையோடு நிறுத்திக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையில் முன்னேறி நிறைய பொருள் சேர்த்தாங்க. ஊதாரி வாரிசுகளெல்லாம் கடனில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ அந்த ஜமீனுக்கு வயசாகி தன் சொத்து எல்லாத்தையும் வாரிசுகளுக்கு பிரித்து கொடுக்குறேன்னு முடிவு செஞ்சார். ஆனால் 28 பேருக்கும் சமமாக பிரித்து கொடுக்க மாட்டேன், யாருக்கு குழந்தைகள் அதிகமோ அவங்களுக்கு தான் சொத்து அதிகமாக கொடுப்பேன், குடும்ப மக்கள் தொகைக்கு ஏற்ப தான் சொத்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். சோம்பேறி வாரிசுங்கள்லாம் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஆனால் குறைவாக குழந்தை பெற்ற வாரிசுங்க அதுக்கு ஒத்துக்கலை. ஊரில் ஒரே குழப்பம். அப்புறம் என்ன நடந்துச்சு, முடிவு என்னாச்சு, நீங்களே முடிவை யோசித்து கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் உங்கள்கிட்ட கமெண்ட்டில் பேசுகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதை பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. குறிப்பு: நான் 28 என்ற கதையில் குறிப்பிட்டது வாரிசுகளின் எண்ணிக்கையை தான், சத்தியமாக இந்திய மாநிலங்களின் எண்ணிக்கையை அல்ல. பாராளுமன்ற தொகுதி சீரமைப்பு பற்றி நான் பேசவே இல்லை. என்ன, லைக் போடுறீங்களா?